ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். மீண்டும் ஒரு அழகான வீடியோவிற்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் டாப் ஸ்லிப் மற்றும் பரம்பிக்குளத்தில் உள்ள மிகவும் அழகான மற்றும் மெய்சில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம் இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய வால்பாறைக்கு தாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவும் வால்பாறையோட முழு அழகையும் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் டாப் ஸ்லிப்லேருந்து சேத்துமடை வரைக்கும் கீழே இறங்கும்போது ஏர்லி மார்னிங் இறங்கணும். அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த அழகை நீங்கள் 360 டிகிரியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாப் ஸ்லிப்லேருந்து வால்பாறைக்கு நம்ம இப்போ எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேத்துமடை செக் போஸ்ட் போயிட்டு அங்கேருந்து ஆனமலை, ஆழியார், அப்படியே மலை மேலே ஏறினோன்னா வால்பாறை போகிற வழியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த வால்பாறையும் டாப் ஸ்லிப்பும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சரௌண்டிங்லேயே இருக்கும். பொள்ளாச்சினாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இளநீர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது ரோட்டுக்கு 2 புறமும் ஏராளமான தென்னை மரங்களை உங்களால் பார்க்க முடியும். டாப் ஸ்லிப்லேருந்து வால்பாறைக்கான மொத்த தூரம் 80 கிலோமீட்டர். ஆனால் நீங்கள் மலை மேலே ஏறுறதுனால ரீச் பண்ணுறதுக்கான தூரம், அதாவது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் எடுத்துக்கும். நீங்கள் போகிற வழியெலாம் ரொம்பவும் அழகாக இருக்கும். நீங்கள் ஆழியார் போயிட்டு ஆழியார் டேம்லேருந்து மேலே வந்து ஏற ஆரம்பிப்பீங்க. அப்போது மேலே டாப் வியூலேருந்து கீழே பார்க்கும்போது டேமோட அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆழியார் டேம். நமக்கு டைம் ஆகிட்டதுனால உள்ளார போய் பார்க்கல, நேராக நம்ம வால்பாறை போயிட்டோம். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகான பார்க் இருக்குது. பார்க் பார்த்துட்டு மேலே டேம் மேலெலாம் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். ஆழியாரில் டேம்லேருந்து பிடிக்கக்கூடிய மீன் வறுவல்ங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ். நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா டேம்க்கு ஆப்போசிட்லேயே நிறைய கடைகள் இருக்குது. அங்கேயே சூடாக உங்களுக்கு பொரிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாம் ஆழியார் போனப்போ லஞ்ச் டைம் வந்ததுனால சரி லஞ்சை இங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் இப்போது ஆழியார் வந்திருக்கோம். வால்பாறை போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஆழியாரில் அறிவுத்திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். உள்ளார நம்ம போகிறது கிடையாது. பாருங்கள், இதுதான் அந்த அறிவுத்திருக்கோயில். உள்ளார போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை, அதனால் உள்ளார போகிறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம அடுத்த நேராக மங்கி ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். மங்கி ஃபால்ஸ் இருக்குது வால்பாறை ஏறுற இடத்துல. நாம் வால்பாறை போகிறதுக்கு ஆழியார் டேம் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னா அதுக்கப்புறமா ஃபுட் ஹில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேலே தான் வந்து வால்பாறை ஏற ஆரம்பிப்போம். கரெக்டான ஃபுட் ஹில்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸை தான் நம்ம சொல்லலாம். மங்கி ஃபால்ஸும் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும் போதே மங்கி ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு அங்கே குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே மலை ஏற ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு டைம் ஆகிட்டதுனால நாம் வந்து மங்கி ஃபால்ஸ் போகலை, டைரெக்டாக நம்ம வால்பாறைக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். மங்கி ஃபால்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வால்பாறை அமைஞ்சிருக்கு. அதுமாரி ஆழியார் டேம்லேருந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தும் பொள்ளாச்சிலேருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு சீனிக் வியூ உள்ள மலையேற்றம்னு சொன்னால் இந்த ஆழியார் டு வால்பாறை ரூட்டை சொல்லலாம். காரணம் என்னென்னா ஆழியார் டேம் வந்து இது ஓரத்துலேயே இருக்கிறனால நாம் அது மலை ஏற 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 ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் நம்ம சுற்றி வரும்போது அந்த ஆழியார் டேமோட அழகை வந்து நம்ம பார்த்து ரசிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பக்கமும் பச்சை பசேல்னு மரங்களும் அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் இதை வந்து ஒரு பெஸ்ட்டு ரூட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன்.
இந்த மலையேற்றத்தின் போது ஏகப்பட்ட வளைவு நெளிவுகளை கடந்து தான் நீங்கள் வால்பாறையை போய் ரீச் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா 40 ஹேர்பின் பெண்டு வால்பாறையில் இருக்குது. அதிகப்படியான, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2வது அதிகப்படியான ஹேர்பின் பெண்டு உள்ள மலையேற்றம்னா இதை தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ஹில்ஸில் ஏறக்குறைய 75 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வால்பாறையில் வந்து 40 ஹேர்பின் பெண்டு இருக்குது. இதுக்கப்புறமா தான் மசனகுடியில் 38 ஹேர்பின் பெண்டு இருக்குது. வால்பாறை மலையேற்றம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு மலையேற்றமாகவும் இந்த வால்பாறை இருக்குது. நான் ஏற்கனவே மசனகுடி வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் கமெண்ட்டில் நீங்கள் வால்பாறையில் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வாய்க்கால் வந்து திருமூர்த்தி மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியை மலைக்கு அடியில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு டனலாகவே, அதாவது சுரங்கப்பாதையிலே கொண்டு வராங்க இந்த வாய்க்கால். இது காமராஜர் பீரியடில் விவசாய மேம்பாட்டு திட்டத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது. இது ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் போகும்போது இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 40 ஹேர்பின் பெண்டு உள்ள இந்த ஆழியாறு வால்பாறை ரூட்டில் இப்போ தான் நாம் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு ஏற போகிறோம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 39 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. இங்கே உள்ள ஹேர்பின் பெண்டில் ஏறுறதுங்கிறது உண்மையிலே கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கும். நார்மலான மலையேற்றத்தை விட இந்த வால்பாறையில் ஏறுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். காரணம் என்னென்னா மலை ஏற்றம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீப்பாக செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக பயப்படாமல் இந்த ரூட்டில் வந்து நீங்கள் மலை ஏறலாம். இப்போ நம்ம ஏற போகிறது 2வது ஹேர்பின் பெண்டு. இந்த ரோடு வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து உண்மையிலே லைக் பண்ணுவாங்க ஏறுறதுக்கு. ஏன்னா ஏறுறது வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்காது. பட் ஆனால் ஏறுறதை என்ஜாய் பண்ணி நீங்கள் ஏறலாம். பக்கத்தில் சீனிக் வியூவும் ரொம்ப அருமையாக இருக்கிறனால உங்களுக்கு மலை ஏற்றும் போது இருக்கக்கூடிய அந்த களைப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. சைடில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம். டிரைவர்ஸுங்களை சொல்லலை, உட்காந்து போகிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்தளவுக்கு சைடில் வந்து சீனிக் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆழியார் டேமோட வியூ தான். பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பேரும் இருக்குது. இது கடல் மட்டத்திலேருந்து 3474 அடி ஹைட்டில் வந்து இந்த வால்பாறை அமைஞ்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸில் இந்த வால்பாறைக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா சோலையார் டேமை நம்ம சொல்லலாம். வால்பாறை போகிற எல்லாருமே முக்கியமாக சோலையார் டேம் விசிட் பண்ணாமல் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த டேம் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேம் வந்து என்ன பர்பஸ்க்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த டேம் வந்து கட்டப்பட்டது. அதாவது 1965 தான் இந்த டேம் வந்து கட்டினாங்க. இப்போ நம்ம நேராக வந்து சோலையார் டேமுக்கு தான் போக போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக 2 பக்கமும் டீ எஸ்டேட்டும் இருக்கும். சோலையார் டேம்லேருந்து நம்ம அப்படியே வந்து கேரளாவுக்கு போகலாம், ரொம்ப பக்கம்தான். அங்கேருந்து அதிரம்பள்ளி வந்து ஒரு 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். நம்ம சோலையார் டேம் போகிறோன்னா கண்டிப்பாக அதிரம்பள்ளி ஃபால்ஸும் போகலாம். அதிரம்பள்ளி போகக்கூடிய ரூட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறுகலான ரோடு, அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ஒரு அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், யானை, புலி இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பாக அது இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு வந்து அங்கே போயிட்டு அதிரம்பள்ளி போகிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா நம்ம அதிரம்பள்ளி போகலாம், இல்லாட்டி நம்ம இப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம்.
பொதுவாக வால்பாறையில் உள்ள ஹேர்பின் பெண்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் எப்படி ஸ்லோப்பாக அது மேலே ஏறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏறக்குறைய எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ஒரு டீப் கர்வாக இருக்கும். நம்ம ஏறும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இது வந்து மேலே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ பட் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். வால்பாறை டவுனுக்கு நம்ம போக வேணாம். அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். அது நேராக ஷோலையார் டேம் போகக்கூடியது. அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷோலையார் டேம் போயிடலாம். அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஷோலையார் டேமை ரீச் பண்ண முடியும். போகிற வழியெலாம் 2 பக்கமும் டீ எஸ்டேட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பச்சை பசேல்னு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு போகும்போது ஏதோ இந்தியாவில் போகிற மாதிரி ஃபீல் இருக்காது. ஒரு ஃபாரினில் போகக்கூடிய ஃபீல் தான் வந்து நமக்கு கிடைக்கும். நாங்கள் வால்பாறை வந்தோடனே கிளைமேட் சும்மா வேறு விதமாக மாறிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கிளைமேட் எப்படி இருந்தது, இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பகல் 2-2:30 மணி தான் ஆகுது. இப்போவே கிளைமேட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு மூடு பனியாக ரோடே மூடிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே பனிமூட்டமாக பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிளைமேட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா கிளைமேட் சும்மா வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வால்பாறையில் வந்து இந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு 2 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கே உள்ள இடத்த சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் உள்ள டீ எஸ்டேட்லாம் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பனிமூட்டமாக ரோடு ஃபுல்லாக எல்லாம் சைட்லலாம் ஃபுல்லாக எல்லாம் மறைச்சிருக்கு. இப்போ ஷோலையார் டேம் வரைக்குமான நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ரோட் ட்ரிப்பை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷோலையார் டேமோட பேக் சைடு இப்போ நாம் நின்றுட்டுருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் வந்து அதோட ஃப்ரண்ட் ஏரியா தூரத்தில் இருக்கு பாருங்கள், அதுதான் ஷோலையார் டேமு. இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். நாம் இப்போ ஷோலையார் டேம் வந்துட்டோம். ஷோலையார் டேமோட ஃப்ரண்ட் சைடு வியூ இது தான். நாம் இப்போ கீழே இறங்கி போய் டேமை சுற்றி பார்க்கலாம். இந்த ஷோலையார் டேம் பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ் வந்து வரக்கூடிய பகுதி. பொதுவாக காட்டு யானைகள்லாம் இங்கே நிறைய அளவில் பார்க்க முடியும். இந்த சைட்லலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக நிறைய அனிமல்ஸ் வரும்.
எங்கே பார்த்தாலும் ஒரே மிஸ்ட்டாக இருக்கிறனால நம்மளால் தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்மளால் சரியாக பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டேம்குள்ளார போகிறதுக்கும் பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் டேம்குள்ளார நம்ம போகாமல் டேமுக்கு வெளியில் நின்னே பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பணும். நாம் இங்கேருந்து அதிரம்பள்ளி போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் 4 மணிக்கெலாம் அந்த ஃபாரஸ்ட் ரோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போவே 4:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் நம்ம அதிரம்பள்ளி போகிற பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம். இந்த டாப் ஸ்லிப் டு வால்பாறை ரோட் ட்ரிப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then டாட்டா பை பை.